காலபுருஷனுக்கு 5வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்காரவங்களுக்கு பாருங்க, 8ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. குரு ஒருத்தர் தான் 11ஆம் இடத்துல ஃபேவரபிளா இருக்கிறாரு. மத்த எல்லா பேருமே 8ஆம் இடத்துல போய் மாட்டுறாங்க. 8ல சனி உட்கார்ந்து இருக்காரு. இப்ப செவ்வாய் போய் அங்க மாட்ட போறாரு. சூரியன் ராசிநாதனும் போய் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு, மறைஞ்சிருக்கிறாரு. அப்ப சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் ஃபேவரபிளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அன்ஃபேவரபிளா தான் இருக்கு. இதுல ஒரே ஒரு பிளஸ், 10ஆம் தேதிக்கு மேல 11ஆம் தேதி புதன் போய் என்ன பண்றாரு? 8ஆம் இடத்திலே போய் உட்கார்றாரு. சோ தனாதிபதி நீசமானாலும் நீச பங்கத்துக்கு போயிடுறாரு. ஏன்னா தனாதிபதியான புதன் அவரே லாபாதிபதியாகி அவர் 8ல போய் உட்கார்றாரு. அப்ப இந்த 8ஆம் அதிபதி குரு போய் 11ல உட்கார்றாரு. அப்ப 8ம் 11ம் பரிவர்த்தனை அடையுது. அப்ப இது பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் தரக்கூடிய ஜாதக தசா புத்தி சாதகமா இருந்துச்சுன்னா திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 8-11 பரிவர்த்தனையின் மூலமாக கண்டிப்பா உண்டு இந்த மாசத்துக்கு. சரிங்களா? என்ன இருந்தாலும் ராசிநாதன் யுத்த கிரகங்களால் அந்த சனி செவ்வாயுடைய யுத்தத்துல போய் சூரியனும் போய் மாற்றாரு. அப்ப கண்டிப்பா கொஞ்சம் போராட்டமான மாதமா தான் இருக்கு, கொஞ்சம் சிக்கலான மாதமா தான் இருக்கு பொதுவா. சரிங்களா? இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம்ங்கிறது ஜாதகத்துல உண்மையிலே நல்ல ஒரு பீரியடு, ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிள்ளை இல்லாத சொத்து, உயிர் சொத்து எல்லாம் கிடைக்கும்பாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த 8-11 பரிவர்த்தனை மூலமா கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கு. அதுவுமே போராடி தான் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கு. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஆதலால் ராகு கேதுவுடைய பிடியிலையும் ராசி இருக்கிறதுனால சனிக்கிழமை காலையில 9 to 10 ராகு காலத்துல சிவன் கோயில்ல இருக்கிற பைரவருக்கு ஒரு விளக்கேத்தி தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிம்மராசிக்காரவங்களுக்கு கால சிறப்பு. முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் எதுவும் சிம்மராசிக்காரவங்க கொடுக்க வேண்டாம். யாரையும் நம்ப வேண்டாம். நன்றி.